ஆண்டவர் வலிமையோடு வருவார். நம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 40 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள் வந்திருக்கிறது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அன்னாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தார்கள். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவரின் அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதே போல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாகும். அவர் மாட்சியுடன் வருவரை அப்பத்தை விடுபொழுதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாகும். ஜெபிப்போமாகும். மொழி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவா, இறைனத்தாருக்கு வெளிப்பாடல் வழியாக இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே. ஏத்திரிகளை உம்முடைய ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளின் கைகளில் ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் மக்களின் வேண்டுதலை ஏற்றுள்ளும். அதனால் அவர்கள் நன்னறியில் நடந்து என்றும் குந்தா பேருளிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொது ஒளியாம் இறையை வாரா என்ற பாடல் பாடப்படும். மந்திரிக்கப்பட்டு நாம் பவுனியாக ஆலயத்துக்குள் நாம் பவுனியாக செல்வோம்.
முகிலால் பூவும் கனியும் ஒளியால் நீரும் மழையும் முகிலால் பூவும் கனியும் ஒளியால் உயிரும் உருவும் உம்மால் வளமும் வாழ்வும் உம்மால் ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாமிரையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய். திருப்பலிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவனமே இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில்
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. இன்றைய திருப்பலியானது ஏலியா வர்கீஸ் 7ஆம் நாள் நினைவு ஆண்மையலை பாற்றிக்காகவும், திருவாளர் ஜார்ஜனுடைய 8ஆம் ஆண்டு நினைவு ஆண்மையலை பாற்றிக்காகவும், சகாய மேரி ஸ்டெல்லா 65வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆசீர் வேண்டியும், ஃபாத்திமா மேரி அவருடைய ஆண்மையலை பாற்றிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையலை பாற்றிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆண்மையலை பாற்றிக்காகவும், சிஸ்டர் சௌரி தீப்தி அவருடைய ஆண்மையலை பாற்றிக்காகவும், மங்களமேரி அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தொடர்ந்து ஆஸ்வதிக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், இன்றைய நாளில் எம் ஜார்ஜ் அவருடைய ஆண்மையலை பாற்றிக்காகவும், இன்று அகில உலக அனைத்து துறவிகளுடைய தினமாக தாயார் திரு அவை கொண்டாடுகின்றது. இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற அனைத்து துறவிகளுக்காகவும், அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், சிறப்பாக அவருடைய பணியை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாக்குமாறு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தயவு செய்து மெழுதலில் அணைத்து விடுங்கள். முதல் வாசகம். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 1 துவங்கி 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்பொழுது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுபவரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலவும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும்
எருசலேமின் காணிக்கையையும் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை இன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே. உன்னை இன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே. உன்னை அன்று மீட்டதும் நாமே, உனக்கு துணையாய் இருப்பதும் நாமே. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். நிறை உண்மைக்கு சாட்சியம் சொல்லவும், நோயுற்றோர் குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். தீநடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீநடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், அருகிலேயே யாமிருக்கின்றோம், அனைத்து உன்னை வழி நடத்துகின்றோம். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார்.
இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் நம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 14, 18 வசனங்கள். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு நாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 22 முதல் 40 முடிய. அக்காலத்தில் மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன்பு அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியாக போகச் செய்யும். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84.
அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த நிகழ்வை அன்னையாம் திரு அவையோடு இணைந்து விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு பிறப்பிற்கு பின்பு 40 நாட்கள் முடிந்ததும் மோசேயின் சட்டப்படி, யூதர்களின் வழக்கப்படி அன்னை மரியாவும் அவருடைய அன்பு கணவரான யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சில நாடுகளில் இது கிறிஸ்மஸ் பெருவிழாவின் முடிவாக கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் இந்த நிகழ்வும் கிறிஸ்மஸ் பெருவிழாவின் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்விலும் இயேசு தன்னை முழுமையாக தன்னுடைய கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார் என்பதை நாம் கொண்டாடுகிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பது அவருடைய அர்ப்பணிப்பின் முன்னடையாளமாக நமக்கு இருக்கிறது. மகனாகிய கடவுள் மாடடை குடிலில் ஏழ்மை கோலத்தில் பிறந்ததும் அவருடைய அர்ப்பணத்தின் ஒரு முன்னடையாளம். இன்று அவரை கோவிலில் காணிக்கையாக செலுத்துவதும் அவர் பிற்காலத்தில் செய்யக்கூடிய தன்னுடைய முழுமையான பணி வாழ்வின் ஒரு முன்னடையாளம். இன்றைய காணிக்கையும் அவர் பிற்காலத்தில் சிலுவையிலே தன்னுடைய உயிரை இறைவனுடைய பணிக்காக அளிப்பார் என்பதன் ஒரு முன்னடையாளம்தான். ஆக இந்த திருவிழாவை ஒரு பெருவிழாவாக கொண்டாடுவதில் திருச்சபை மகிழ்ச்சி அடைகிறது. ஆண்டவருடைய காணிக்கை அவருடைய பிற்கால அர்ப்பணிப்பின் ஒரு முன்னடையாளமாக நமக்கு அளிக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த விழாவானது ஒளியின் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. நாம் வருகை பவனியிலே மெழுகுவர்த்திகளை ஏந்தி கொண்டு பவனியாக ஆலயத்திற்குள் வந்தோம். ஆலயம் புதிய எருசலேம். இங்கே இயேசுவை நாம் சந்திப்பதற்காக வருகிறோம். ஏனெனில் அவரே நம்முடைய ஒளி. யோவான் நற்செய்தியில் அவர் கூறுவது போல, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார் என. ஆக நாம் வருகை பவனியில் வரும்பொழுது மெழுகு திரிகளை ஏந்தி கொண்டு உலகில் நிலையான ஒளியான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்திருக்கிறோம். இதைத்தான் சிமியோன் கூறுகிறார், என்னுடைய கண்கள் நிலையான ஒளியை கண்டுகொண்டன, ஆண்டவரே என்னை இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு போகவிடும் என்று. சக்கரியாவும் இதைத்தான் கூறுகிறார், இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். கிறிஸ்மஸ் திருப்பலியின் போது நாம் இதைத்தான் வாசித்தோம். இருளில் நடந்து கொண்டிருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து நம்முடைய ஒளி. அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது நாம் இருளில் நடக்க மாட்டோம், மாறாக வாழ்வை நோக்கி நாம் நடக்கிறோம். எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவை நோக்கியே நடக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் கிறிஸ்து நமக்கு காட்டக்கூடிய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். எப்படிப்பட்ட துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும், எப்படிப்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் நம்முடைய வாழ்வில் நடக்க நேர்ந்தாலும், நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது எந்த ஒரு துன்பமும், எந்த ஒரு இன்னலும், எந்த ஒரு இடர்பாடும் நம்மை அவரிடமிருந்து பிரிக்காது, நம்மை அவருடைய வழியிலிருந்து ஒருபொழுதும் பிரிக்காது என்பதை உணர்ந்தவர்களாய் அவரை நாம் எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும்.
சூரியகாந்தி மலரை பற்றி கூறுவார்கள். சூரியன் உதிக்கும் பொழுது உதிக்கக்கூடிய திசையை நோக்கி அது திரும்பும். சூரியன் மறையும் பொழுது அந்த திசையை நோக்கி, அதாவது சூரியன் எவ்வாறு நகர்கிறதோ அதை பொறுத்து தன்னுடைய அதுவும் நகரும் என்று. ஆக அன்பிற்குரியவர்களே, இயேசு நம்முடைய ஒளியாக இருக்க வேண்டும். அவருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய போதனைகளை நம்முடைய வாழ்வில் பின்பற்றும் பொழுது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில் நாம் இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டு, அவரை பின்பற்றக்கூடிய நம்முடைய நம்பிக்கையின் பொருட்டு நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமாகவே இருக்கும். இன்றைய தினம் ஒரு அர்ப்பணிப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். அதிலும் மிக சிறப்பாக குருக்கள், கன்னியர்கள், அருட்சகோதரர்கள் தங்களுடைய வாழ்வை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அதோடு இவர்களுடைய பணி மிகவும் சிறப்பாக, இறைவன் இவர்களுடைய பணியை மிகவும் சிறப்பாக ஆசீர்வதிக்கவும், அவர்களுடைய பணியின் வழியாக மக்கள் உண்மையான ஒளியான இயேசுவை பின்பற்றவும் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த அர்ப்பணிப்பிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாக இந்த அர்ப்பண வாழ்விற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அர்ப்பண வாழ்வு எவ்வாறு இருக்கிறது என்று நாமே சிந்தித்து பார்ப்போம். அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய 2 நபர்கள் வழியாக எவ்வாறு நம்முடைய அர்ப்பணிப்பு இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று நாமே கேட்டு பார்ப்போம். முதலாவதாக சிமியோன் என்பவர். சிமியோன் வயது முதிர்ந்தவர், ஆண்டவருடைய மீட்பை காண்பதற்காக காத்திருந்தவர். அன்னை மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு வந்த பொழுது குழந்தையை கையில் ஏந்தி அவர் செய்த முதல் காரியம் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி ஆண்டவரை போற்றுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, குழந்தையை கையில் ஏந்தி அதை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரனும் சகோதரியும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அர்ப்பண வாழ்வின் ஒரு முக்கிய பங்கு. மற்றவர்களுக்கு, சகோதரிகளுக்கு, உற்றார் உறவினருக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதோ நான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறக்கூடிய கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய அர்ப்பணமும் நம்முடைய சகோதரிகளுக்கு, உற்றார் உறவினருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதாகும். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாயில் நாம் எதையும் பேசலாம் என்பதற்கு பதிலாக பிறரை போற்றுவோம். பிறரை தூற்றுவதை தவிர்த்துவிட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை கண்டு அவர்களை பாராட்டுவோம். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். இது நம்முடைய அர்ப்பணத்தின் முதல் பகுதி. இரண்டாவதாக நாம் காண்பது அன்னாவுடைய வயது 84. இருப்பினும் ஆலயத்தில் இரவு பகல் பாராது அயராது உழைத்து வந்தார், ஆண்டவருக்கு பணி செய்து வந்தார் என்று நாம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது நம்முடைய கிறிஸ்தவ அர்ப்பணத்தின் இன்னொரு பகுதி. எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும், எந்த வயதில் நாம் வாழ்ந்து வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் கடந்து வந்தாலும் முணுமுணுக்காமல் நம்முடைய காரியங்களை நாம் செவ்வன செய்ய வேண்டும் என்பதை அன்னாவுடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதுவும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு அர்ப்பணம். நம்முடைய காரியங்களை, நம்முடைய செயல்களை நம்முடைய குடும்ப வாழ்வில், தனிமனித வாழ்வில், சமூக வாழ்வில் முணுமுணுக்காமல் கண்ணும் கருத்துமாக நாம் செய்து வருகிறோமா என்று நாமே கேட்டு பார்ப்போம். இதுவும் நம்முடைய அர்ப்பண வாழ்வின் ஒரு பங்காகும். பிறரை ஆசீர்வதிப்பது, பிறருடைய காரியங்களுக்காக அவர்களை பாராட்டி பேசுவது,
பிறரை போற்றுவது எவ்வாறு ஒரு முக்கிய பங்காக இருக்கிறதோ, எவ்வாறு நம்முடைய கிறிஸ்தவ அர்ப்பணத்தின் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறதோ, அவ்வாறே நம்முடைய காரியங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய பணிகளை, அது தனி வாழ்வாக இருந்தாலும், சமூக வாழ்வாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப வாழ்வாக இருந்தாலும் முணுமுணுக்காமல் செவன செய்வதும் நம்முடைய அர்ப்பணத்தின் இன்னொரு பங்கு என்பதை உணர்ந்தவர்களாய், எவ்வாறு இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்வை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாரோ, அவ்வாறே நாமும் நம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அதன் வழியாக கிறிஸ்துவே நம்முடைய நிலையான ஒளி என்பதை உணர்ந்தவர்களாய் அவரை எப்பொழுதும் பின்பற்றுவோம். ஆமேன். என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமானத பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலக வாழ்வு பெற உம் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுள்ளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தார்க்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்பட்டார். ஆகவே உமது மாட்சியை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார், இறைவார்த்தை சபையின் புனிதர்களான அர்னால்டு ஜான்சன், ஜோசப் ரெய்னார்ட்மெட்ஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்ம ஒருவரையும் காத்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும்,
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி தோன்றும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் பாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். சத்திய திருச்சபையின் குருக்கள் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் புதியதொரு உள்ளத்தை தந்தருளும். இயேசுவின் சற்பிரசாத உடல் மீதும் அவரது மறை உடல் மீதும் தனக்குள்ள கடமைகளை அவர்கள் விடாது சிறந்த விதமாக நிறைவேற்றி வருவார்களாக. கிறிஸ்துவின் சீடரும் அப்போஸ்தலருமாகிய அவர்களுக்கு தூய உள்ளத்தை அருள்வீராக. அவர்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு அன்பு செய்பவர்களாக, வல்லமையுள்ள உமது குரலுக்கு அவர்களின் இருதயம் என்றும் கீழ்ப்படிவதாக. இழிவான ஆசைகளுக்கும் உலகப் பொருள்களுக்கும் அவர்களது உள்ளம் என்றும் அடைக்கப்பட்டிருப்பதாக. திருமறையின் நலனுக்காகவே அவர்கள் வாழ்வார்களாக. கிறிஸ்துவின் இதயத்தைப் போல் அவர்களும் விசாலமான இதயம் உள்ளவர்களாய் அகில திருச்சபையின் நலன் மீதும் என்றும் அக்கறை கொண்டிருப்பார்களாக. அனைவருக்கும் அன்பு செய்து, அனைவருக்கும் பணிபுரிந்து, அனைவருக்காகவும் தங்கள் துன்ப வேதனை சோதனைகளை சகிப்பதற்கான வலிமை மிக்க இதயத்தை குருக்கள், துறவியர்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்கும் அருள்வீர்களாக. ஆமீன். இன்று அர்ப்பணத்தின் நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள, குறிப்பாக நம்முடைய பங்கிலே மிக சிறப்பாக பணியாற்றுகிற துறவிகளுக்கு, நம்முடைய அருட்சகோதரிகளுக்கும் அருட்சகோதரர்கள் மற்றும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரவல் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நம்முடைய அருட்சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஹாப்பி ஃபீஸ்ட் டியர் சிஸ்டர்ஸ். அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். அருட்சகோதரிகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை துறவிகள் நாளாக கொண்டாடுவார்கள். எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரை கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாபதலை என்ற சிமியோன் எதிர்பார்ப்பின் நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் கொண்ட இத்திருவுண வழியாக எங்களிடமுடைய அருளை நிறைவாக பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால், ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உமது ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.